நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் நவ் தமிழ். இது மக்களின் ஊடகம். உங்கள் எல்லோரும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ண போகிறேன். இது ஷார்ட் ஃபிலிமாக இருந்தால் கூட நான் எனக்கு ஏற்ற மாதிரி படங்கள் இருந்தால் மட்டும்தான் டைரக்ட் பண்ணுறதுங்கிறதுக்காக நான் கடந்த ஒரு 10 வருஷமாக நான் டைரக்ட் கூட பண்ணல. நான் இப்போ இருக்கிற மூடுக்கு என்னால் அது படம் பண்ண முடியாது. என்னோடய படங்களில் பெரும்பாலும் கண்டென்ட்டும் மெசேஜும் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஆடியன்ஸுக்கு அது மாதிரி சரியாக செட் ஆகலைங்கிறதால நான் சமீபத்தில் ஒரு 10 இயர்ஸாக நான் படம் பண்ணுறது கூட நான் பண்ணல. இப்போ ஒரு கண்டென்ட் எனக்கு இப்போ சொசைட்டிக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் தேவைப்படுது, அது வெறும் கண்டென்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும், அதுக்குள்ளே ஒரு விஷயமும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிது. அதை என்னுடைய நண்பர் சரத் அவங்களோட மனைவி அவங்க ஒரு ப்ரொடியூசராக அவங்ககிட்ட இந்த ஐடியாவை சொன்னேன். லலிதா அவங்களுக்கு இந்த ஐடியாவை சொன்னேன். இது சார் நல்லா இருக்குது, நாங்கள் பண்ணலாம். நான் சொன்னேன், இது ஒரு ஷார்ட் ஃபில்ம் மட்டும் இல்லை, இது ஒரு விஷயமாக இருக்கும். இது ஒரு ரேடிக்கலான ஒரு விஷயமா இருக்கும். அப்புறம் இந்த சேஞ்ச் பண்ணலாம், இதை மாற்றலாம், இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னால் பண்ண முடியாது. ஏன்னா அதனால தான் நான் படமும் கூட பண்ணல. அதனால் இந்த கண்டென்ட் முதல்ல நீங்கள் கேட்டுக்க அப்படின்னு சொல்லி முதன்முறையாக நான் பெரும்பாலும் ஷூட்டிங் போகும்போது தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு போவேன். இந்த படத்துக்கு ஒரு பைண்டட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி எவ்வரி சீன் எவ்வரி டைலாக் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அதை கொடுத்து இதுதான் நான் எடுக்க போகிறேன், அது ஓகேவா அப்படின்னு அவங்க கேட்டு அவங்க சம்மதம் தெரிவித்த பிறகு நான் இந்த ஷார்ட் ஃபில்மை டைரக்ட் பண்ண போகிறேன். இதில் 2 பேர் மெயின் இதில் ராம் கிருஷ்ணாங்கிறவங்க தான் 2 பேர் தான் குழந்தைங்க, 2 குழந்தைங்க, ஸ்ரீராம் ஸ்ரீகிருஷ்ணா. இவங்க தான் இந்த குழந்தைங்களை வச்சு தான் இந்த சமுதாயம் எப்படி இருக்குது, எப்படி இருக்கணும், இந்தியா எப்படி இருக்கணும், இல்லை தமிழ்நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த குழந்தைகள் மூலமாக தான் நான் என்னோடய விஷயத்தை நான் சொல்லுவேன். இப்போ இது மாதிரி எல்லோரும் இணைந்து இந்த டைட்டில் காந்தியும் அம்பேத்கரும். இந்த நாட்டுக்கு இன்றைக்கி தேவையானவங்க காந்தியும் அம்பேத்கரும். இவங்க தான் இந்த நாட்டுக்கு தேவையானவங்க. இந்த 2 பேரும் ஏதோ ஒரு சமூகத்துக்கோ இல்லை ஒரு மாநிலத்துக்கோ பொதுவானவங்க இல்லை, ஒரு ஜாதிக்கோ பொதுவானவங்க இல்லை. இந்த இந்திய தேசம் முழுமைக்கும் பொதுவான இந்த மனிதர்கள் இவங்க எப்படி நமக்கு தேவைப்படுறாங்க, இந்த காந்தியும் அம்பேத்கர். இதுதான் எங்கள் படத்தோட கதை. அவர்கள் தான் நாயகர்கள்.
அவர்கள் வைத்து தான் இந்த கதை. மிக விரைவில் அது என்ன மாதிரியான விஷயங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிவிக்கிறேன். என்னோடய கருத்து என்னென்னா, எந்த ஜாதியும் உயர்ந்த ஜாதி இல்லை, எந்த ஜாதியும் தாழ்ந்த ஜாதி இல்லை, எல்லாரும் சமமானவங்க தான். நான் ஆண்ட ஜாதினா யார் தான் இப்போ ஆளப்பட்ட ஜாதின்னே தெரியலைங்க. எல்லாரும் ஆண்ட ஜாதின்னா ஆளப்பட்ட ஜாதி யாருன்னு தெரியல. அதனால் பழம்பெருமை பேசுகிறதால எந்த விதமான லாபமும் இல்லை. நீங்கள் ஜாதி பேசி மதம் பேசி பிரிஞ்சு எல்லாரும் பிரித்து இந்த நாட்டை நாசமாக்கும்போது உங்களை எல்லாரும் கேட்குறது, பக்கத்தில் இருக்கிற அந்த சீனாவை பாருங்கள். நம்ம நாடு சுதந்திரம் அடையும் போது அடிமைகளாக சோத்துக்கு வழி இல்லாத ஒரு நாடு இன்றைக்கி உலகத்துக்கே சோறு போடுறது மட்டும் இல்லை, வலிமையை கொடுக்குற நாடு, உலகத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு நாடாக மாறி இருக்குது. அவங்களும் நம்மளை விட அதிகமான ஜனத்தொகை உள்ளவங்க தான். அந்த ஜனத்தொகைங்கிறது ஒரு பலவீனம் இல்லை, அது ஒரு பாரம் இல்லை. ஜனத்தொகை என்பது ஒரு பலமான விஷயம் என்பதை உலக நாடுகளுக்கு உணர்த்தி இன்றைக்கி சீனா உலக நாட்டில் நம்பர் 1 இருக்குது. அங்கே இருக்கலாம், ஜாதி இருக்கலாம், மதம் இருக்கலாம், அதை பற்றி எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற இன்றைக்கி உலகத்தில் மிக அதிகமாக இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் தான். இந்த இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் சக்தியை ஜாதியால் மதத்தால் பிரித்து இந்த நாட்டை தயவு செய்து பாழடிக்காதீங்க. நீங்கள் ஆளணுங்கிறதுக்காக எங்களை பிரித்து நாசம் பண்ணாதீங்க. எங்களை எல்லாரும் சகோதரர்களாக வாழ வைங்க. அதுக்கு தான் உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். எங்களை ஜாதியால் மதத்தால் இனத்தால் மொழியால் பிரிக்காதீங்க. நாங்கள் மனிதர்களாக வாழ விரும்பணும். சர்வ சுதந்திரமான சர்வ சமமான அனைவரும் சமமான, இங்கே யாரும் உயர்ந்தவனும் இல்லை, யாரும் தாழ்ந்தவனும் இல்லை, அனைவரும் சமமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நாங்கள் வாழ விரும்புவோம். அதுக்கு எங்களுக்கு வழிவிடுங்க. இது சமூகம் சார்ந்த படம். இது மனிதர்களுக்கான படம். அது அரசியலில் நடந்த ஒரு சதியை சார்ந்து எடுத்த படம். இந்த படம் மனிதர்களுக்கான படம். இது மனிதர்கள் எப்படி இருக்கணுங்கிறது தான் இது. இங்கே ஆனால் அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. குடிக்கிற தண்ணியிலேருந்து டாஸ்மாக் வரைக்கும் அரசியல் இருக்குது. அதனால் அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை, அரசியலும் இருக்கும். ஆனால் பேசிக்காக மனிதர்களுக்கான படம் இது. காந்தியும் அம்பேத்கரும் தலித்துகளுக்காக போராடவில்லை, இந்தியர்களுக்காக போராடினாங்க. அதில் தலித்துகள் ஒரு பகுதி, மற்ற மக்கள் ஒரு பகுதி தவிர இந்த மக்களுக்காக போராட்டங்கிறது அவர்களுடைய முழுமையான போராட்டம் இல்லை. பாதிக்கப்பட்டவங்க ஒடுக்கப்படும் போது அவங்களுக்கான போராட்டமாக தான் இருந்தது தவிர ஒரு சமூகத்துக்காக இவங்க 2 பேரும் போராடல. இவங்க இந்திய மக்களுக்காக போராடினாங்க. இது மனிதத்தை சொல்லக்கூடிய கதை. மனிதம்ங்கிறது என்ன, மனிதர்கள்னால் என்ன, மிருகத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், மனிதம் எப்படி இருக்கணும். மிருகங்கள் கூட சில விஷயங்களில் நம்மளோட அதிகமான மேம்பட்ட நிலையில் இருக்குது. நம்ம எப்படி பழம்பெருமை பேசி, பழம்பெருமை என்பது நம்மளுடைய வரலாறு என்பது நம்மளுடைய வளத்தை இல்லை நம்மளுடைய வளர்ச்சியை, நம்மளுடைய எதிர்காலத்தை சீரமைப்பதாகவோ அல்லது செழுமைப்படுத்துவதாக இருக்க வேண்டுமே தவிர அதை பாழடிப்பதாக இருக்கக்கூடாது. அவங்க தான் காந்தி, அவங்க தான் அம்பேத்கர். இது சார், இதில் வியாபார நோக்கம் கம்மி சார். அதனால் நான் தயாரிப்பாளர் சொன்னேன் இது எப்படி பண்ணலான்னு சொன்னேன். அவர் இந்த படம் அனைத்து மக்களையும் சேரக்கூடிய அனைத்து வழியிலும் இதை வெளியிடலாம், எனக்கு வியாபாரம் என்று முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் அனைத்து மக்களையும் இலவசமாக கூட கொடுக்கலாம், ஆனால் அனைத்து மக்களையும் போய் சேரணும். இது ஒரு சிறந்த ஒரு படமாகவும் படைப்பாகவும் அனைத்து மக்களுக்கானது. அனைத்து மக்களும் போய் சென்றடைவர்கள் அனைத்து வழிகளிலும் இது வெளியிடப்படும். அது அவங்களோட கோரிக்கை நியாயமானது தான். அது மாதிரி மக்களோட கோரிக்கை இருக்குது. நாங்கள் ஒரு 50 ரூபா கொடுத்து படம் பார்க்குற மாதிரி எங்களுக்கு தேட்டருங்க கொடுங்கன்னு மக்கள் கேட்குறாங்க. அதுக்கும் ஒரு வழி காமிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா 50 ரூபாயில் படம் பார்க்கணும்னு நினைக்கிற மக்கள் இன்றைக்கி 6 கோடி பேர் 4 கோடி பேர் 50 ரூபாயில் படம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. 150 ரூபாயில் 250 ரூபாயில் 1000 ரூபாயில் படம் பார்க்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு வழி விடுங்க. 50 ரூபாயில் படம் பார்க்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு திரையரங்கு கட்டி கொடுங்கிறது எங்களுடைய கோரிக்கை.